கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ருசித்து பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஸ்தலங்களில் நாட்டுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நாட்டுகிறவர். நாட்டுகிறவர்னா அப்படி நிலை நிறுத்துகிறவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய கரத்தினால் கொண்டு நாட்டுவார். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் நாட்டப்படாமல் அங்கங்கே மாறிக்கிட்டு இருக்குதா? நிலைய ஒரு இடத்துல நம்ம நாட்டப்படவில்லையா? நம்முடைய ஆண்டவர் நாட்டுகிறவர். அவர் நாட்டுகிறவர். உங்களை எங்கே நிலை நாட்டணுமோ அங்கே நாட்டுவார். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எது எப்போ எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்வார். நிலையில்லாமல் உங்களுடைய வேலை இருக்கிறதா? கர்த்தர் நாட்டுவார். சரியான இடத்துல சரியான வேலையில் உங்களை நாட்டுவார். உங்களுடைய பொருளாதாரம் நிலையில்லாமல் இருக்கிறதா? ஆண்டவர் நாட்டுவார். ஏசப்பாவால் அவர் நிலைநிறுத்த முடியும். வசனத்தில் அழகாக சொல்லப்படுது, பரிசுத்த ஸ்தலங்களில் நாட்டுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கும்போது அவர் நாட்டுகிறவர். உங்களுடைய காரியங்கள் எது நிலையில்லாமல் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட அதை நிலை நாட்டுவா நம்முடைய ஆண்டவர். சரியா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய இடங்களில் நிலை நாட்டியிருக்காருல, நிறைய ஆட்டங்கண்டு கொண்டிருக்கிற காரியங்களை நாட்டியிருக்காருல, அது அவருடைய செயல். இன்னும் நாட்டப்படாமல் இந்த காரியம் இருக்கிறதா? இன்றைக்கே சப்பாட்டை கேளுங்க, ஆண்டவரே யாத்திராகமம் 15:17 படி நாட்டுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில் நாட்டுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நானும் ருசித்து பார்க்கணும் நீர் நாட்டுறத அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களையும் நாட்டுவார். நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.